திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் இது வரைக்கும் ஒரு இஸ்லாமிய பேசி நான் பார்க்கலங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை இவர் பேசி பார்க்குறேன். இவர் ஏற்கனவே கோயம்புத்தூரில் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இவர் மேலும் ஏதோ புகார் வச்சாங்க அப்படின்ற வரைக்கும் எனக்கு தெரியும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தர்காவுக்கு சொந்தமான தூண்ல தீபம் ஏற்றன்னு நினைக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன பிரச்சனை கேட்டால், ஒரு சட்டவிரோதமாக ஒரு தர்காவுக்கு சொந்தமான ஒரு இடம் தெரிஞ்சு கொண்டு அதில் போடணும் ஒருத்தன் கேட்குறான். இந்த ஆளுகளை கொண்டு வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், வேறு இடத்துல ஏற்றுவோம், தர்காவில் போய் ஏற்றுவோம், அதனுடைய சொந்தமான தூணில் போய் ஏற்றுவோன்னு வர்றாங்க. வெளியூர்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உள்ளூரில் இருக்கிறவனுக்கு வந்து நீ எப்பயும் ஏற்றுற இடத்துல ஏற்று தான் சொல்கிறான். இவங்க வெளியூர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு சிரிப்பாக வருதுங்க. இப்போ அவங்க வந்து இந்தியாவை கடந்து அவங்க மக்கள் வாழ்கிற மற்ற நாடுகளில் நடக்கிற பிரச்சனையை அவங்க விவாதம் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. நம்மளே நிறையா அவங்களுக்கு உரிய புத்தகம் இல்லை அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க மற்ற இஸ்லாமிய நாடுகளில் நடக்கிற பிரச்சனை இல்லை அமெரிக்கா எல்லா நாட்டையும் எடுத்துப்பாங்க. எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடுன்னு வரும்போது அதில் ஒரு மாவட்டம்னு வரும்போது அந்த ஏரியாக்காரங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள கலாட்டம் நடக்கல அது மாதிரி கொண்டு போகிறாங்க. வந்தவனா யாரும் இருக்கான். திருப்பரங்குன்றத்தில் ஒன்று எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் வழக்கமாக ஏற்ற இடத்துல ஏற்றுறதை ஆதரிக்கிறான். அந்த தீபத்தை பார்க்கறது தான் வந்திருக்கான். வெளியூர்ல ஆட்கள் கொண்டு வந்துட்டு நாங்கள் செய்வோம், வேற இடத்துல ஏற்றுவோம், தர்காவில் போய் ஏற்றுவோம், அதனுடைய சொந்தமான தூணில் போய் ஏற்றுவோம் வர்றாங்க. அப்போ போலீஸார் அவங்களை அது அவ்வளோ பெரிய கோயில், அது எல்லாருக்குமே ஒரு இந்துக்களாக இருக்கிற எல்லாருக்குமே அது வந்து பொதுவானது அப்படின்ற அந்த வாதத்துக்கு பதிலாக உள்ளூர்காரன் சரின்ற வெளியூர்லேருந்து ஆள் வரான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அபத்தமாக இருக்குது தெரியுங்களா? எவ்வளோ அபத்தமாக இருக்குது. அப்போ பாபர் மசூதி பிரச்சனைக்கு மட்டும் இந்தியா முழுக்க சேர்ந்து குரல் கொடுப்பாங்க. எங்கேயோ தானே நடக்குது, அயோத்தியில் எங்கேயோ நடக்குது, நம்ம எதுக்கு திறக்கணும்? இன்றைக்கு வரைக்கும் அது மனசு காயத்தோடு தானே எல்லாரும் இருப்பாங்க. அப்போ மட்டும் அது வெளியூர் பிரச்சனைலாம் சொல்ல மாட்டாங்க. அங்கே உள்ள பிரச்சனைக்கு எந்தெந்த ஊர்லேருந்து போய் போராடி இருப்பாங்க. அதெல்லாம் இருக்க தானே செய்யும் விஷயங்கள்லாம். பார்த்துக்கோங்க. அவரே வாய் விட்டு சொல்கிறாரு தர்காவுக்கு சொந்தமான தூணு அப்படின்றாரு. இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ சுட்டு போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் சுற்றி கட்டுறாரு, அவங்களுக்குள்ள ஒரு தூணையுமே காணும். ஒருத்தன் கேட்குறான், நீ யாரா கேட்குறது, கோயில் நிர்வாகத்தை கேட்க சொல்கிறான்னு சொல்லி கேட்காம என்ன செய்கிறார் நீதிபதி, நீ போய் ஏற்றிக்கேங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விலைக்கேற்றனா இங்கே வந்து எதுக்கடா கேட்குற, கோயில் நிர்வாகத்திட்ட கேள்டான்னு சொல்லி சொல்லியிருக்கணும் நீதிபதிட்டு. கோயில் நிர்வாகத்தை யார் பண்ணிகிட்டு இருக்கா? அரசாங்கம் தான் பண்ணிகிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கோயில் நிர்வாகத்தை பண்ணிகிட்டு இருக்கு. 1960 இந்து கோயில்களை நிர்வாகம் பண்ணுற உரிமையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துக்கிறச்சுங்க. கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கத்தக்கன இந்து கோயில்களை அவங்க நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னா அதோட வேற போய் தேடி பார்க்கணும். யார் சொல்ல போகிற? சண்டை போடுற இடத்துல இதெல்லாம் தேடி சொல்லணுங்க. அதே நேரத்தில் இஸ்லாமியருக்கு உரித்தான இடங்கள் எல்லாம் யார் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா வக்ஃபு வாரியம்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் அவங்களோட அமைப்பு தான் அதை நிர்வாகம் பண்ணதே தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நிர்வாகம் பண்ணல, இல்லை வேறு யாரோ ஹிந்துக்கள் எடுத்து நிர்வாகம் பண்ணல. அவங்க மதத்துக்காரங்க தான் அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தனி அமைப்பு. அதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த உரிமையும் கோர முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி இருக்குதுங்களா? நீ இந்து சமய அறநிலையத்துறையிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னா கோயில் நிர்வாகத்துக்கு கேட்கலாம். எல்லாமே ஒன்றுதாயா? தெரிஞ்சுதான் ஜனங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ப்ரைவேட் கோயில்களில் ஏதாவது தகராறாகி கோர்ட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா அந்த கோயில் அரசாங்கம் எடுத்துக்கும்.